ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கமா கிரிப்டோ. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் நேற்று சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் ஹஸ் ஃபைனலி கிராஸ் 90K. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நியூஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். என்ன ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் இந்த கிரிப்டோ மார்க்கெட்டை வந்து மேலே தூக்கிட்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தாங்க, ETF. ஆல்மோஸ்ட் ஜான்வரி 30க்கு அப்புறமேட்டு சிங்கிள் டே ஒரே நாளில் நிறைய ETF இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் இந்த லாஸ்ட் 24 ஹவர்ஸில் தான் நடந்திருக்கு. ஆல்மோஸ்ட் மோர் தென் $300 மில்லியன் மதிப்பிலான பிட்காயின் ETFs வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளோஸ் வந்து உள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான ரீசன் ஃபார் ப்ரொப்பெல்லிங் பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொண்டு வரதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அமைஞ்சிருக்கு. ஓகே ப்ரோ, பிட்காயினோட ETF மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இங்கே சாதகமாக அமைஞ்சிருக்கா இல்லை வேறு ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா, XRP அண்ட் சொலானாவோட ETFமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வைட்டலான ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் கேட்கலாம், ப்ரோ யூஎஸ்ஏல வந்து பிட்காயினோட ETFும் இத்திரியமோட ETF மட்டும் தானே ப்ரோ லைவாக இருக்குது, வேறு எந்த ETFமே இன்னும் லைவ் ஆகலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, பிட்காயின் அண்ட் இத்திரியம் ETF தவிர வேறு எந்த ETFுமே யூஎஸ்ஏல லைவ் ஆகலை. ஆனால் சொலானா ETF வந்து பார்த்தீங்கன்னா கனடாவில் மட்டும் லைவ் ஆகிருக்கு. இப்போ யூஎஸில் என்ன ஸ்டாண்ட்ஸில் இருக்காங்கன்னா, மோர் தென் 72 ETFs, அதாவது ஆல்ட் காயின்ஸ், பிட்காயின் அண்ட் இத்திரியம் இல்லாமல் மற்ற எல்லா காயின்ஸும் சேர்ந்து ஆல்மோஸ்ட் 72 ETFs வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஸ்டேஜில் இருக்குது. அதாவது எல்லாமே ஃபைலிங்லாம் பண்ணி எல்லாம் ரெடி கோ டு ஸ்டேஜில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் ஃப்ரண்ட் ரன்னராக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பிள், XRP மோர் தென் 20 to 25 ETFs வந்து பார்த்தீங்கன்னா அதில் மட்டுமே இருக்குது. சொலானாவில் வந்து ஆல்மோஸ்ட் 11 ETFs வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பிட்காயின் அண்ட் இத்திரியம்க்கு அப்புறமேட்டு நம்மளோட ரேங்கிங்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா சொலானா அண்ட் ரிப்பிள், அதாவது இல்லை XRP அண்ட் சொலானா தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் சார்ட்ஸை வந்து கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இப்போ SEC சேர்பர்சன் வேறு வந்துட்டதால கண்டிப்பாக இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக தான் இருக்கும். 2025ல் அப்பார்ட் ஃப்ரம் பிட்காயின் அண்ட் இத்திரியம் ஆல்ட் காயின் ETFs வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இது அப்ரூவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஹைப் அண்ட் திங்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் சொல்லுங்கள் ETF தான் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த மார்க்கெட் வந்து மேலே ப்ரொப்பல் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஓகே, தட் பீயிங் செட் ரிகார்டிங் ETFs அண்ட் எவ்ரி திங். ஸோ சொலானோட ETF அண்ட் ரிப்பிளோட ETF பற்றி உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஜஸ்ட் ஒரு இது வந்து பார்த்துடலாங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரிகார்டிங் த ஃப்ரீடம் காயின் சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃப்ரீடம் காயின் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஸ்கோப்பில் இல்லை ப்ரோ. ஸோ ரியலி சாரி டு ஆன்சர், பிகாஸ் அதோட கான்செப்ட் அண்ட் அதோட இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட என்ன சொல்கிறது, நம்ம ஒரு செட் ஆஃப் காயின்ஸ் அண்ட் செட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் செட் ஆஃப் நியூஸ் வந்து பார்த்துட்டு போவோம். ஸோ ஃப்ரீடம் காயின் மேலே அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்து இல்லை அப்படின்றது தான் வந்து சொல்லணும். அண்ட் இன்னொருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க ஹவு டு கிரியேட் அக்கௌண்ட் ஆன் பிட்கட் அண்ட் காயின் ஸ்விட்ச் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. காயின் ஸ்விட்ச் பிளாட்ஃபார்ம்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஜஸ்ட் வந்து நம்மளோட இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் தான் அது. ஸோ நீங்கள் நார்மலாக உங்கள் டீட்டெயில்ஸ் உள்ளே போயிட்டு நீங்கள் சைன்அப் பண்ணிங்கனாலே உள்ளே வந்துடும். மோஸ்ட்லி இமெயில் ஐடி சைன்அப் ரொம்ப ஈஸி. பிட்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இமெயில் ஐடி வச்சு சைன்அப் பண்ணிங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து உள்ளே போயிடலாம். அண்ட் பை நெட்வொர்க் மெயின்நெட் 9th ஸ்டெப் முடிந்தது, ஒரு வாரத்தில் 9th படி திரும்பியது, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஸோ இவர் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா 9th ஸ்டெப் வந்து ஒரு மைக்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு திருப்பியும் பேக் வந்துட்டு வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மேபி இந்த ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமெயில் வெரிஃபிகேஷன் ஃபோன் வெரிஃபிகேஷனாக இருக்கும் பிரதர். நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ப்ரொஃபைலில் போய்ட்டு அதை செக் பண்ணி பாருங்கள், உங்களோட ஃபோன் நம்பரும் இமெயில் ஐடியும் வெரிஃபை ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக அந்த 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அது உங்களுக்கு ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. இருந்தும் உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் மெயில் பண்ணுங்கள், நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு செக் பண்ணிட்டு சொல்கிறேன். XRP ரிப்பிள் ETF அப்ரூவல் கிடச்சிருச்சு, ஏன் ப்ரோ இன்னும் NSTல லிஸ்ட் ஆகலை, இன்னும் எவ்வளோ மந்த் ஆகும் லிஸ்ட் ஆனால் $100 போகுமா கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ XRP ரிப்பிள் ETF வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் இல்லை ஜி, அது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் வந்து இன்னும் எதுவுமே லைவ் ஆகலை. ஓகேவா, அப்ரூவல் ஸ்டேஜ் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது, அந்த டேபிளில் இருக்குது. இன்னும் அவங்க வந்து சைன் பண்ணி அந்த எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுற மாதிரி இன்னும் எதுவும் பண்ணலை. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், $100 போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைப்போதெட்டிக்கலான விஷயங்க. ஏன்னா நான் வந்து இந்த ஷிபா ஐனி பற்றி சொல்லியிருந்தேன், அது $1 போகும்போது $600 trillion கிட்ட போகும்னு சொல்லிட்டு. சேம் ஆல்மோஸ்ட் சிமிலர் கேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற இந்த கணக்குப்படி XRP வந்து $100 போச்சுன்னா பட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் அதுக்கு வந்து பேரலாக இவங்க கொஞ்சம் காயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் பண்ணி லாக் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா போகும்.
எடுத்தோடனே $100 அப்படின்றது ரொம்ப ஹைப்போதட்டிக்கலான டார்கெட். ஸோ ஃபார் $3 வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆல்ரெடி டச் ஆகிடுச்சு. ஸோ $5 to $7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடிஎஃப்லாம் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பிள் வந்து ப்ரொப்பல் ஆகி போகும். டவுன் த லைன் மேபி ஒரு 2-3 இயர்ஸ் 4 இயர்ஸ் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இதே க்ரோத்தில் ரிப்பிள் போச்சுன்னா அந்த 2 டிஜிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா தாணும். நீங்கள் எடுத்தோடனே 3 டிஜிட் மார்க்லாம் வந்து சரி பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறதுலாம் வந்து ரொம்ப அப்பார்ட் ஃப்ரம் ரொம்ப ஹைப்போதட்டிக்கலாக இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லி ஆகணும். ப்ரோ பெல்டெக்ஸ் காயின் பினான்ஸ் ஃபியூச்சர் ட்ரேட் லிஸ்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நானும் கேள்விப்பட்டேன். பட் ஆனால் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனாக வந்து பார்த்திங்கன்னா பினான்ஸ்லேருந்து எதுவும் வரல. ஏன்னா பினான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அவங்க எப்படி ப்ளே பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கே தெரியாது. திடீர்னு வந்து ஏதோ ஒரு காயின் முபாரக் அப்படின்ற மாதிரியான ஒரு காயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கொண்டு வந்து வைப்பாங்க. ஸோ நம்ம எதிர்பார்க்காத டைமில் தான் சில காயின்ஸ்லாம் வரும். பட் ஒரு இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பெல்டெக்ஸை லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பையை லிஸ்ட் பண்ணலாம் என்ன தெரிஞ்சு. ஏன்னா இப்போ பினான்ஸ் வச்ச குற்றச்சாட்டே வந்து பார்த்தீங்கன்னா பைக்காய் வந்து அவங்களோட டோக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வரல, அவங்க சர்க்குலேட்டிங் சப்ளை எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வந்து இப்போ சொல்லிட்டதால மேபி அதுக்கு அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நோ பெல்டெக்ஸ் பற்றி இன்னும் எதுவும் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் எதுவும் வரல ப்ரோ. ப்ரோ எக்ஸ்ஆர்பி இடிஎஃப் எதுவும் பாசிபிள் இருக்கா? இருந்தால் எப்போ சான்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? எக்ஸ்ஆர்பி வித் ஸ்விஃப்ட் கொலாபரேஷன் பாசிபிள் இருக்குமா? ஓகே, ஒன்று ஆன்சர் பண்ணலாம். எக்ஸ்ஆர்பி இடிஎஃப் எதுவும் பாசிபிள் இருக்குமா? கண்டிப்பாக பாசிபிள் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு 2025க்குள்ளே நம்ம எக்ஸ்ஆர்பி ஆஸ் வெல் சொல்லனா வந்து கனடாவில் ஆல்ரெடி லைவ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக இன்னொரு இதில் லைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய டைம்லாம் எடுக்காது. எக்ஸ்ஆர்பி அதே மாதிரி தான். சின்ஸ் இப்போ இந்த எஸ்இசி சாரும் புதுசாக வந்திருக்கிறதால ஆகஸ்ட்டில் வந்து நிறையா பில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து கிரிப்டோ ரிலேட்டடாக பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து அந்த டைமில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஐ எம் வெரி ஹோப்ஃபுல் அண்ட் பாசிட்டிவ் தட் எக்ஸ்ஆர்பி இடிஎஃப் வில் கம். இந்த எக்ஸ்ஆர்பி இடிஎஃப்ல ஸ்விஃப்ட் இருந்தால் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் அப்ராக்சிமேட்லி எவ்வளோ போகும்? க்ரோக்கில் எக்ஸ்ஆர்பி வித் ஸ்விஃப்ட் ஜாயின் பண்ணால் அதுவும் 1% பண்ணினாலே $1000 வந்துச்சு. உங்கள் ஒப்பீனியன், உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அனாலிசிஸ் பண்ணி சொல்லுங்கள் ப்ரோ. க்ராக் வந்து ரொம்ப வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணுங்க. $1000 வந்து மேத்தமெட்டிக்கலி ரொம்ப கஷ்டங்க. போகும், நான் இல்லைன்னு சொல்ல. பிட்காயின் வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா $13 ஆரம்பிச்சு, $30 ஆரம்பிச்சு, இன்றைக்கி ஒரு $30,000 மேலே போய் 100K வரைக்கும் போனது தான் பிட்காயின். பட் அதோட சப்ளை வந்து பார்க்கணும், ஆல்மோஸ்ட் 21 மில்லியன் தான் சப்ளை, ஓகேவா? பட் வேல்யூ வந்து ஏறிச்சு. ஏன் வேல்யூ ஏறிச்சு அப்படின்னா மைனிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட் ஆக்கி பண்ணதால் தான் அதோட வேல்யூ ஏறிச்சு. சிமிலர்லி ரிப்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் பர் செகண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பிள் பண்ணுது. நிறையா பேங்க்ஸில் ப்ராமினன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ரிப்பிள் பிளாக் செயின் தான் யூஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் a வெரி குட் திங். அண்ட் இந்த ஸ்விஃப்ட் கொலாபரேஷனால தான் இன்னும் ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்கும். பட் ரொம்ப ஸ்டெடியான மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆர்பி இருக்குங்க. பட் $1000 அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு 100 2 டிஜிட்டே நம்ம இன்னும் வரல. நம்ம எடுத்தோடனே 4 டிஜிட் போகாமல் 2 டிஜிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அது முதல்ல அச்சீவ் பண்ணணும். ஏன்னா 2 டிஜிட் மார்க் அச்சீவ் பண்ணிங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் $700 $10 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $850 கிட்ட வருது. ஸோ $2 உங்களுக்கு 10 டிஜிட், அதாவது 2 டிஜிட் டாலர்ஸ்னால் $10 உங்களுக்கு ஆல்மோஸ்ட் $850 வருது. அப்படின்னா நீங்கள் $1000 போச்சு அப்படின்னா ஒரு காயினோட இதுவே பார்த்துட்டு ஒரு சப்ளை மல்டிப்ளை பண்ணல ரொம்ப வேஸ்ட்டாக போகும். ஸோ இப்போதைக்கு அது வாய்ப்பு இல்லை. பட் definitely good ETF is expected, good collaboration of XRP is expected down the line. அது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். அண்ட் அதுதான் எங்களோட விருப்பமும் கூட எக்ஸ்ஆர்பிக்கு. ஸோ தட் இஸ் த செட் ஆஃப் கமெண்ட்ஸ் எனக்கு வந்தது. கண்டிப்பாக இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. உங்க கூட அந்த கமெண்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ தொடர்ந்து உங்களோட வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கொண்டு வாங்க. உங்கள் டவுட்ஸ் எதாவது வேணாலும் சொல்லுங்கள். நானும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Karma Crypto and stay tuned to Karma Crypto for more interesting news regarding cryptocurrency.